வணக்கம். இன்றைக்கி சமச்சீர் கல்வி 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேர்ம் 2 அதில் சாப்டர் 3 பில்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதில் உள்ள எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஓகேம்மா, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாஸை ரீகால் பண்ணிக்கோ. ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் ஃபார்முலா, ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேப்பா, இப்போ செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. காஸ்ட் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸை விட லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் ஃபார்முலா எஸ்பி, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேயா? நெக்ஸ்ட்டு லாஸ் பார்க்கும்போது காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் காஸ்ட் ப்ரைஸ் வந்து கிரேட்டர் தேன் செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏற்படுறது நஷ்டம், தட் இஸ் லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா டிஸ்கவுண்ட் ஃபார்முலா மார்க் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேம்மா, எம்பிங்கிறது மார்க் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இதில் இந்த செல்லிங் ப்ரைஸ்க்கு ஃபார்முலா மார்க் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்டு. ஓகேப்பா, ஒரு சம்மில் செல்லிங் ப்ரைஸ், மார்க் ப்ரைஸ், டிஸ்கவுண்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணணும். செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ், ப்ராஃபிட், லாஸ் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணணும். ஓகேம்மா, இனி எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகேம்மா, எக்ஸாம்பிள் 8. A man bought 75 mangoes for 300 rupees. 75 mangoes for 300 rupees and sold 50 mangoes for 300 rupees. If he sold all the mangoes at the same price, find his profit or loss. ஓகேம்மா, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஒரு ஆள் வந்து 75 மேங்கோஸ் வந்து 300 rupees கொடுத்து வாங்குறாரு. ஓகேயா, 300 rupeesக்கு 75 மேங்கோஸ் வாங்குறாரு. வாங்கி அதை விற்கும்போது 50 மேங்கோஸை 300 rupeesக்கு விற்றாச்சு. இஃப் ஹி சோல்ட் ஆல் த மேங்கோஸ் அட் த சேம் ப்ரைஸ், இந்த மேங்கோஸை 50 மேங்கோஸை என்ன ரேட்டுக்கு விற்றாரோ அதே ரேட்டுக்கு தான் எல்லா மேங்கோஸையுமே விற்றுருக்கிறாரு. அதாவது இந்த டோட்டல் 75 மேங்கோஸையுமே அதே ரேட்டுக்கு விற்றுருக்கிறாரு. அப்படின்னா அவருக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட்டாக இருக்குமா அல்லது லாஸாக இருக்குமான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா, ப்ராஃபிட்டாக லாஸோ என்னதுங்கிறத கண்டுபிடிச்சி எவ்வளவு ப்ராஃபிட் அல்லது எவ்வளவு லாஸுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேம்மா, சொல்யூஷன். கிவன் a man bought 75 mangoes for 300 rupees. ஓகேப்பா, 75 மேங்கோஸை 300 rupeesக்கு வாங்கியிருக்காரு. அதனால் இதுதான் நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ். ஓகேயா, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினாரோ அது, தட் இஸ் 300 rupees. ஓகே, நெக்ஸ்ட்டு. கிவன் the man sold 50 mangoes for 300 rupees. 300 rupeesக்கு 50 மேங்கோஸை விற்றுருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இப்போ ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த 75 மேங்கோஸையும் எத்தனை ரூபாய்க்கு அவர் விற்றுருக்காருங்கிறது வேணும். ஓகேயா, இதில் 50 மேங்கோஸ் தான் 300க்கு விற்றுருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு மேங்கோவை எத்தனை ரூபாய்க்கு விற்றுருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஸோ given the man sold 50 mangoes for 300 rupees. அதுனா என்னது, அந்த செல்லிங் ப்ரைஸ் இது 50 மேங்கோஸோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 300 rupees. ஓகே, அப்போ தட் இஸ் the selling price of 50 mangoes is equal to 300 rupees. இதுலேருந்து நம்ம ஒரு மேங்கோவோட செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். therefore the selling price of one mango is equal to many கொடுத்து 1 கேட்டிருக்காங்க. ஸோ டிவைட் பண்ணணும். ஓகேயா, ஸோ 350 கொண்டு டிவைட் பண்ணும்போது 0 கேன்சல். here 1 5 is 5, here 6 5s are 30, that is equal to 6 rupees. ஒரு மேங்கோவை 6 rupeesக்கு அவர் விற்றுருக்கிறாரு. நமக்கு இப்போ எத்தனை மேங்கோவை விற்றதோட செல்லிங் ப்ரைஸ் வேணும், 75 மேங்கோஸுக்கு. ஸோ த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 75 மேங்கோஸ் இஸ் ஈக்குவல் டு 75 into 6, that is equal to 75 6 5s are 30, 30க்கு 0, remainder 3, 7 6 are 42 plus 3 45. ஸோ அந்த 75 மேங்கோஸையும் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க, 450 rupees. இதுதான் நம்மளோட செல்லிங் ப்ரைஸ். ஓகேயா, ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 450 rupees. ஓகேம்மா,
இப்போ காஸ்ட் ப்ரைஸும் தெரிஞ்சாச்சு, செல்லிங் ப்ரைஸும் தெரிஞ்சிடுச்சு. இனி ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த காஸ்ட் ப்ரைஸையும் செல்லிங் ப்ரைஸையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேயா? காஸ்ட் ப்ரைஸ் வந்து 300 இருக்குது, இங்கே செல்லிங் ப்ரைஸ் வந்து 450 இருக்குது. விச் ஒன் இஸ் கிரேட்டர்? செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர். ஹியர் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் லெஸ் தென் செல்லிங் ப்ரைஸ் இல்லையாப்பா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் லெஸ் தென் செல்லிங் ப்ரைஸாக இருந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்குது? ப்ராஃபிட். தேர் இஸ் ப்ராஃபிட். ஓகேயா? ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம். ப்ராஃபிட் எவ்வளோ ரூபாங்கிறது வேணும் இல்லையா? ஸோ ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா எழுதிப்போம். ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு, ஃபார்முலா என்ன? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். So profit is equal to, selling price is 450 rupees minus cost price is 300 rupees. 450 இருந்து 300 மைனஸ் பண்ணுறோம். What is the answer? 150. So profit is 150 rupees. So answer எழுதிடலாமா? So answer profit தான் கிடைக்கும். எவ்வளோ ரூபா? 150 rupees. ஓகேம்மா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். Example 9. A fruit seller bought a dozen apples for 84 rupees. 2 apples got rotten. If he has to get a profit of 16 rupees, find the selling price of each apple. ஓகேம்மா, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஒரு ஃப்ரூட் செல்லர் வந்து ஒரு டசன் ஆப்பிளில் 84 rupees கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. ஓகே, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சிடுச்சு. எவ்வளவு? 84 rupees. ஒரு டசன், டசன்கும் போது எத்தனை ஆப்பிள்ஸ்? 12 ஆப்பிள்ஸ். ஓகேயா? அப்போ 12 ஆப்பிள்ஸை 84 rupees கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. வாங்கின பிறகு என்ன இருக்குது? 2 apples got rotten. 2 ஆப்பிள்ஸ் வந்து அழுகிடுச்சு. ஓகேம்மா? இஃப் ஹி ஹாஸ் டு கெட் அ ப்ராஃபிட் ஆஃப் ₹16. அந்த 2 ஆப்பிள் அழுகிடுச்சு, ஸோ அதை விற்றுருக்கிற மாட்டார். மீதியுள்ள அந்த 10 ஆப்பிளையும் விற்று அவருக்கு அந்த ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கான் 16 rupees. அப்படின்னா அவர் எந்த விலைக்கு ஒரு ஆப்பிளை விற்றுருப்பார், ஒவ்வொரு ஆப்பிளையும் எந்த விலைக்கு விற்றுருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஓகேம்மா, சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க? 12 ஆப்பிள்ஸ் வந்து 84 rupees. இது வந்து காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஹியர் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 84 rupees. ஓகேயா? வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 2 ஆப்பிள்ஸ் அழுகிடுச்சு. ஓகே, டோட்டலாக எத்தனை ஆப்பிள்ஸ் இருந்து? 12 ஆப்பிள்ஸ் இருந்துச்சு. Two apples got rotten. Given. Okay, given 2 apples got rotten. அதனால the remaining number of apples வேணும் இல்லையா? The number of remaining apples is equal to டோட்டல் வந்து 12. ஒரு டசன் ஆப்பிள் வாங்கியிருந்தார், தட் இஸ் 12. அதில் 2 ஆப்பிள்ஸ் வந்து ரோட்டன் அழுகிடுச்சு. ஸோ -2 கொடுத்தோன்னா இப்போ ரிமைனிங் எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்குது? 10 ஆப்பிள்ஸ் தான் இருக்குது. அந்த 10 ஆப்பிள்ஸை விற்று அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க? ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 16 rupees கிடச்சிருக்கான். ஓகேயா? இதுவும் கிவன் தான். இதில் வந்து நமக்கு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஈச் ஆப்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ஆப்பிள்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேப்பா? இந்த 10 ஆப்பிள்ஸை விற்றதில் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் 16 rupees கிடச்சிருக்கு. ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ், ப்ராஃபிட் இதெல்லாம் ரிலேட்டடான ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும்? ப்ராஃபிட் ஃபார்முலா. ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இதுதானே ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேயா? சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் என்ன? 16 rupees.
தட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். எத்தனை ஆப்பிள்ஸோட செல்லிங் ப்ரைஸ்? 10 ஆப்பிள்ஸோடது தான். ஓகேயா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் என்ன, எவ்வளோ ரூபாய்க்கு அவர் வாங்கினாரோ அதை அப்படியே எழுதணும். தட் இஸ் காஸ்ட் ப்ரைஸஸ் 84 rupees. இதுலேருந்து நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இது ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்படியே வச்சுக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஏற்கனவே இது ருபீஸ் 16 rupees இருக்குது இல்லையா இந்த சைடில். இப்போ இந்த -84 இந்த சைடு வரும்போது மைனஸ் வந்து இங்கே வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ப்ளஸ் 84. ஓகேயா? இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 4 + 6 10, 0 ரிமைண்டர் 1, 8 + 1 9 + 1 10. அப்போ 10 ஆப்பிள்ஸை அவர் என்ன ரேட்டுக்கு விற்றுருக்கிறாரு? 100 rupeesக்கு. ஓகேயா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 apples is equal to 100 rupees. நமக்கு என்ன வேணும்? ஒரு ஆப்பிளோட செல்லிங் ப்ரைஸ் தான் கேட்டிருந்தாங்க. தேர்ஃபோர் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 ஆப்பிள், ஈச் ஆப்பிள்னு கொடுத்துருந்தாங்கம்மா. அதாவது ஒவ்வொரு ஆப்பிளும் ஒரு ஆப்பிளுக்கு என்ன ரேட்டோ அதே ரேட்டில் தானே எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 ஆப்பிள் கண்டுபிடிக்கிறோம். 1 மெனி கொடுத்து 1 கேட்டிருக்காங்களா? ஸோ டிவைட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? 100 10 கொண்டு டிவைட் பண்ணுறோம். கேன்சர் தட் இஸ் ஈக்குவல் டு 10 rupees. ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 10 rupees. ஓகேயா? ஓகேம்மா, கொடுத்துருந்தது 12 ஆப்பிள்ஸு 84 rupeesக்கு வாங்கியிருக்காரு. ஸோ அதை காஸ்ட் ப்ரைஸில் எடுத்துட்டோம். அவர் வாங்கின பிறகு 2 ஆப்பிள்ஸ் அழுகிடுச்சு. ஸோ மீதி அவர்கிட்ட எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதனால் என்ன பண்ணுறோம்? 12லேருந்து 2 மைனஸ் பண்ணோம், 10 வந்துடுச்சு. ஓகேம்மா, ஸோ ரிமைனிங் ஆப்பிள்ஸ் 10 ஆச்சு. நமக்கு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஈச் ஆப்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட் இதெல்லாம் ரிலேட்டடாக உள்ள ஃபார்முலா ப்ராஃபிட் தான். ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இதில் தெரிஞ்ச வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி தெரியாத வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ராஃபிட் வந்து 16 அது சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் தெரியாது, காஸ்ட் ப்ரைஸ் 84. ஸோ இங்கே செல்லிங் ப்ரைஸ் வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே 16 இருக்குல்ல, அது கூட இந்த மைனஸ் நம்பர் இங்கே வருது. மைனஸ் இந்த சைடு வரும்போது, சைடு மாறும்போது மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாறிடும். ஸோ இந்த மைனஸ் இங்கே வரும்போது ப்ளஸ்ஸாக மாறி ப்ளஸ் 84 rupees. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், 100 rupeesனாச்சு. இந்த 100 எதுக்குள்ள காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10 ஆப்பிள்ஸோட செல்லிங் ப்ரைஸ். ஓகேயா? ஸோ இதுலேருந்து ஒரு ஆப்பிளோட செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைட் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் இஸ் 10 rupees. Okay, my example 10. Wheat is being sold at 1550 rupees per bag of 25 kilogram at a profit of 150 rupees. Find the cost price of wheat bag. Okay ma, question la enna கொடுத்திருக்காங்க? 25 கிலோ weight உள்ள பேக்கில் இருக்கக்கூடிய அந்த வீட்டை வந்து 1550 rupeesக்கு விற்றுருக்குறாங்க. ஓகேம்மா? ஸோ 25 kg பேக்கு வீட்டை வந்து 1550 rupeesக்கு விற்றுருக்குறாங்க. ஸோ சோல்டு கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 150 rupees. ப்ராஃபிட்டும் கொடுத்துட்டாங்க 150 rupees. என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் வீட் பேக். அந்த வீட் பேக்கோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லாமல் ஈஸியான சம் இது. ஸோ சொல்யூஷன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 1550 rupees. வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க? ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 150 rupees. என்ன கேட்டிருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட், காஸ்ட் ப்ரைஸ் இதுக்கு ரிலேட்டடான ஃபார்முலா ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இதுதான் நம்ம இந்த 3 ரிலேட்டடான ஃபார்முலா. ஸோ இதில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி அன்னோன் வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ப்ராஃபிட் என்ன? 150 rupees. தட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் என்ன? 1550 மைனஸ் இந்த சிபியை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேப்பா? இங்கே பாருங்கள், இது மைனஸில் இருக்கு இல்லையாம்மா? ஸோ இதே இந்த சைடு கொண்டு வந்துருந்தோம். மைனஸ் காஸ்ட் ப்ரைஸுங்கிறது இங்கே வரும்போது மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும் காஸ்ட் ப்ரைஸ்.
that is equal to இங்கே 1550 இருக்குது ஓகேயா. இப்போ இங்கே இருக்கிற 150 இங்கே கொண்டு வந்துருந்தோம் வரும்போது 150 இங்கே வரும்போது -150 that is equal to 1550 இருந்து 150 மைனஸ் பண்ணுங்க, that is 0 minus 0 0, 5 minus 5 0, 5 minus 1 4, here 1, so 1400, that is 1400 rupees. Okay ma, so cost price is 1400 rupees and the wheat bag oda cost price 1400 rupees. Answer is equal to cost price is equal to 1400 rupees. Okay ma, example 11, complete the following table. Tables கொடுத்திருக்காங்க. இதில் காஸ்ட் ப்ரைஸ், மார்க் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட், ப்ராஃபிட், லாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கம்மா. இதில் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஓகேம்மா, இங்கே காஸ்ட் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட் ஆர் லாஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணலாம். இங்கே காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, செல்லிங் ப்ரைஸும் தெரியாது, ப்ராஃபிட்டும் தெரியாது, லாஸும் தெரியாது. ஓகேம்மா, இப்போ காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட் இந்த மூணில் ஏதாவது 2 வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா இன்னொரு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், லாஸ் இந்த மூணில் ஏதாவது 2 வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா ஒன்று கண்டுபிடிக்கலாம். ஓகேயா. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் இந்த மூணில் ஏதாவது 2 தெரிஞ்சிச்சுன்னா இன்னொரு வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஓகேப்பா. இப்போ எடுத்துக்கோங்க, இங்கே காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, செல்லிங் ப்ரைஸும் தெரியாது, ப்ராஃபிட்டும் தெரியாது, லாஸும் தெரியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா மார்க் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் இந்த 3க்கும் ரிலேஷன் உண்டு இல்லையா. இதில் 2 வேல்யூ நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னொரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேப்பா. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளதில் given mark price எழுதியிருக்காங்க, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸஸ் 110, மார்க் ப்ரைஸஸ் 130 and discount is 5 rupees. ஓகேயா. இங்கே மார்க் ப்ரைஸும் டிஸ்கவுண்ட்டும் தெரியும். ஸோ இதில் ஃபார்முலா நமக்கு தெரியும். டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேயா. இங்கே இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இதில் தெரிஞ்ச வேல்யூ போட்டு தெரியாத வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். டிஸ்கவுண்ட் என்ன 5, தட் இஸ் ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இல்லைம்மா 130, தட் இஸ் 130 மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் தெரியாது, அதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா. இந்த மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் இங்கே வரட்டும். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு here 130 இருக்குது, இந்த 5 இங்கே வரும்போது இது +5. ஓகே, +5 இந்த சைடு வரும்போது -5 ஆகும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 130ல் 5 போயிடுச்சுன்னா 125. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் 125 rupees. ஓகேயா. ஸோ இங்கே எழுதிடலாமா. செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு 125. இப்போ பாருங்கம்மா, இங்கே காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, இங்கே செல்லிங் ப்ரைஸ் இருக்குது இல்லையா. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 110, செல்லிங் ப்ரைஸ் வந்து 125. இப்போ ப்ராஃபிட்டாக லாஸாங்கிறத கண்டுபிடிக்கலாமா. இங்கே காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் இந்த 2ல் எது கிரேட்டர்? செல்லிங் ப்ரைஸ் தான் கிரேட்டர். ஹியர் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் லெஸ் தேன் செல்லிங் ப்ரைஸ் இல்லையாம்மா. காஸ்ட் ப்ரைஸ் லெஸ் தேன் செல்லிங் ப்ரைஸாக இருந்துச்சுன்னா என்னது? ப்ராஃபிட். ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இதில் வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்கள். செல்லிங் ப்ரைஸ் அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் வேல்யூ கொடுத்தோன்னா ப்ராஃபிட் கிடச்சிரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸஸ் 125 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸஸ் 110. ஓகேம்மா. 125 minus 110. So here profit is 125லேருந்து 110 மைனஸ் பண்ணிடுங்க, that is 15. So here profit is 15 rupees. Okay ma, profit 15. Next is second subdivision. ஓகேம்மா, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, மார்க் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் அதே மாதிரி தான் இல்லையா, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2ஐயும் யூஸ் பண்ணி செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் என்ன கொடுத்துருந்தாங்க? 110. நெக்ஸ்ட்டு மார்க் ப்ரைஸஸ் 130.
and discount கொடுத்துருக்காங்க 20 rupees. ஓகேயா? So discount is 20 rupees. இதிலேருந்து எது கண்டுபிடிக்க போகிறோம்? செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேம்மா? ஸோ டிஸ்கவுண்ட் ஃபார்முலா எழுதிக்கோங்க, அதே மாதிரி தான். இல்லாட்டி செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலாவே எழுதிடலாம். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க செல்லிங் ப்ரைஸ்க்கு. செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஸோ selling price is equal to mark price is 130 minus discount is 20. Minus பண்ணுங்க, 30ல 20 போச்சுன்னா 10, here 100. 130 minus 20 is 110. Okay man, this is selling price. So selling price is 110. இப்போ பார்ப்போமா, cost price வந்து 110, selling price 110, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது இல்லையா? here cost price is equal to selling price. ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை. ஓகேயா? ஸோ நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஈக்குவலாக இருக்கிறதுனால ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை. ஸோ இங்கே என்ன கொடுத்துடலாம்? நெல், நோ ப்ராஃபிட். ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன். என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க? மார்க் ப்ரைஸ் இருக்குது, டிஸ்கவுண்ட் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு அதை எழுதிப்போம். தேர்ட் ஒன் கிவனில் என்னதெல்லாம் இருந்துச்சுன்னா மார்க் ப்ரைஸ். மார்க் ப்ரைஸ் இஸ் 130 rupees அண்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. டிஸ்கவுண்ட் இஸ் 15 rupees and profit கொடுத்துருக்காங்க. profit is 30 rupees. ஓகே மேம், இதில் இருந்து நம்ம செல்லிங் ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா? நமக்கு இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலா தெரியும். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா வேல்யூஸு கொடுங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸ். மார்க் ப்ரைஸ் இஸ் 130 மைனஸ் டிஸ்கவுண்ட் இஸ் 15. மைனஸ் பண்ணுங்க, 10 minus 5 5, 2 minus 1 1 1, 115 rupees. செல்லிங் ப்ரைஸ் இஸ் 115 rupees. ஓகேயா? இனி செல்லிங் ப்ரைஸ் தெரியும், ப்ராஃபிட் இருக்குது. ஸோ நம்ம இதுலேருந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ், ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா ஃபார்முலா ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, இந்த ஃபார்முலாவில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸை யூஸ் பண்ணுறோம். given profit is 30 rupees, that is equal to selling price. selling price 115 இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 115 minus this is cost price, that is இங்கே காஸ்ட் ப்ரைஸ் மைனஸில் இருக்கு இல்லையாமா, இதை அப்படி இந்த சைடு கொண்டு வந்துருந்தோம். ஸோ மைனஸ் இங்கே வரும்போது ப்ளஸ்ஸு காஸ்ட் ப்ரைஸ், தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே 115 இருக்குது மைனஸ் இந்த ப்ளஸ் 30 இந்த சைடு வரும்போது மைனஸ் 30 ஆகுது. ஸோ 115லேருந்து 30யை மைனஸ் பண்ணுறோம். 5 minus 0 5. Here this becomes 0 and this becomes 11. 11 minus 3 8. So cost price is 85 rupees. காஸ்ட் ப்ரைஸும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேப்பா, இனி எழுதிப்போமா, டேபிளில் எழுதுவோமா. செல்லிங் ப்ரைஸ் இஸ் 115. ஹியர் செல்லிங் ப்ரைஸ் கரெக்ட் தானேம்மா? செல்லிங் ப்ரைஸ் 115, காஸ்ட் ப்ரைஸ் 85. காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 85 rupees and selling price is 115 rupees. ஓகேம்மா, இங்கே லாஸ் வந்து கிடையாது, ப்ராஃபிட் மட்டும்தானே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க எழுதிப்போம். ஃபஸ்ட்டு ஃபோர்த் ஒன்னில் மார்க் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க, டிஸ்கவுண்ட் இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேயா? நெல்னா 0. நெக்ஸ்ட்டு லாஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஃபோர்த் ஒன் மார்க் ப்ரைஸ் கிவன் எழுதிப்போம். மார்க் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு
130 rupees. Loss கொடுத்திருக்காங்க, that is 25 rupees. ஓகேம்மா, இந்த ரெண்டும் தான் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து நில்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா, மார்க் ப்ரைஸ் கொடுத்தாங்க, டிஸ்கவுண்ட் இல்லைன்னா செல்லிங் ப்ரைஸும் மார்க் ப்ரைஸும் ஈக்குவல். ஓகேயா, if there is no discount, then mark price is equal to செல்லிங் ப்ரைஸ். மார்க் ப்ரைஸ் தான் செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஓகேயா, ஸோ இங்கே டிஸ்கவுண்ட் வந்து நெல்லுன்னு கொடுத்துருக்காங்க. நெல்னா 0, ஒன்றும் இல்லை. ஸோ மார்க் ப்ரைஸ் இதில் வந்து என்ன வந்துடலாம், therefore செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸுக்கு ஈக்குவல். மார்க் ப்ரைஸ் என்ன 130. ஸோ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு 130. இப்போ பாருங்கள், லாஸ் இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. இனி காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா, லாஸ், செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ், இதுக்கு ரிலேஷன் இருக்குது. ஃபார்முலா என்ன, லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேயா, ஸோ லாஸ் தெரியும், என்ன கொடுத்துருந்தாங்க 25 rupees. தட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, 130. இதுலேருந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாமா. இந்த 130 இந்த சைட் கொண்டு வந்துருங்க. இங்கே 25 இருக்குது, மைனஸ் இங்கே வரும்போது 1 ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 130. தட் இஸ் ஈக்குவல் டு சிபி. தேர்ஃபோர் காஸ்ட் ப்ரைஸ் என்ன, 130 + 25 155. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 155. ஓகேம்மா, செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு. காஸ்ட் ப்ரைஸ் 155 அண்ட் செல்லிங் ப்ரைஸ் 130. எழுதிடலாமா. காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 155, செல்லிங் ப்ரைஸ் இஸ் 130. ஓகேம்மா, இங்கே காஸ்ட் ப்ரைஸ் வந்து கிரேட்டர் தென் செல்லிங் ப்ரைஸ், ஸோ லாஸ் தான், இது கிடையாது. ஓகேயா, ப்ராஃபிட் இல்லை. நெக்ஸ்ட்டுமா 5th என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, மார்க் ப்ரைஸ், ப்ராஃபிட் இல்லை, லாஸ் இல்லை, டிஸ்கவுண்ட் இல்லை. ஓகேயா, எது மட்டும் கொடுத்துருக்குறாங்க 5th ஒன்னில், மார்க் ப்ரைஸ் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. தட் இஸ் மார்க் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 125 rupees. இது மட்டும் நம்ம கொடுத்துருக்குறாங்க, வேறு டிஸ்கவுண்ட் இல்லை. டிஸ்கவுண்ட் 0, ப்ராஃபிட் இல்லை, ப்ராஃபிட்டும் 0 தான், லாஸும் 0 தான். ஸோ இதிலேருந்து செல்லிங் ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ டிஸ்கவுண்ட் 0வாக இருக்கிறதுனால மார்க் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஹியர், மார்க் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். எதனால், சின்ஸ் டிஸ்கவுண்ட் 0, டிஸ்கவுண்ட் இல்லை, அதனால் மார்க் ப்ரைஸ் வந்து ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். ஓகேயா, ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸ் எவ்வளவு 125 rupees. ஸோ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டுமா ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் இல்லை அப்படின்னா மீனிங் என்ன, ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ் ஈக்குவல் டு 0. அதாவது ப்ராஃபிட்டும் 0, லாஸும் 0. இப்படின்னா இப்படி இருந்துச்சுன்னா காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேயா, காஸ்ட் ப்ரைஸ் வாங்கின விலைக்கே அதை விற்றுட்டாருன்னு வைங்க, அப்போ ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் இல்லை. அதனால தான் ப்ராஃபிட், லாஸ் ரெண்டுமே 0வாக இருந்துச்சுன்னா கண்டிஷன் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். இம்ப்ளைஸ் காஸ்ட் ப்ரைஸ் என்ன தெரியாது, செல்லிங் ப்ரைஸ் என்ன 125. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 125 rupees. ஓகேம்மா, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 125, செல்லிங் ப்ரைஸ் ஆல்சோ 125. ஸோ ஹியர் காஸ்ட் ப்ரைஸ் 125, செல்லிங் ப்ரைஸ் 125. நெக்ஸ்ட்டு பார்ப்போமா, என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, காஸ்ட் ப்ரைஸும் மார்க் ப்ரைஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேயா, செல்லிங் ப்ரைஸ் இருக்குது, டிஸ்கவுண்ட் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அதை எழுதிப்போம். 6th one கிவன் எழுதிப்போம். கிவன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் இஸ் 350 rupees. Discount is
50 rupees. And profit கொடுத்துருக்காங்க. Profit is equal to 100 rupees. ஓகே, இங்கே எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் எடுத்துப்போமா, செல்லிங் ப்ரைஸையும் டிஸ்கவுண்ட்டையும் எடுத்துப்போமா. செல்லிங் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட், இன்னொன்று என்னது மார்க் ப்ரைஸ். இந்த மூணுக்கும் ரிலேஷன் உண்டு இல்லையா. ஸோ அதை எழுதிடுவோமா. செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். இதில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். செல்லிங் ப்ரைஸ் என்ன 350. Selling price is equal to mark price plus discount. So 350 is equal to mark price தான் கண்டுபிடிக்க போகிறோம். mark price minus discount எவ்வளவு 50. ஸோ இதை இந்த சைட் கொண்டு வந்துருங்க. மார்க் ப்ரைஸ் ப்ளஸில் இருக்குது, ஸோ அதை இங்கேயே வச்சுப்போம். இந்த -50 இங்கே வருது. இங்கே ஏற்கனவே 350 இருக்குது. இந்த -50 இங்கே வரும்போது +50, தட் இஸ் ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸ். ஸோ மார்க் ப்ரைஸ் என்ன, மார்க் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 350 + 50 400 rupees. ஓகேயா. ஸோ மார்க் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மேம் வேறு என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த செல்லிங் ப்ரைஸையும் ப்ராஃபிட்டையும் எடுத்துப்போம். செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா காஸ்ட் ப்ரைஸு, இந்த மூணுக்குள்ள ரிலேஷன் என்ன, ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இது தெரியும் இல்லையா. இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ண போகிறோம். யூஸ் பண்ணுங்கள் தெரிஞ்ச வேல்யூவெல்லாம். ப்ராஃபிட் என்ன கொடுத்துருக்காங்க 100 rupees. தட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் என்ன 350 rupees மைனஸ் இந்த காஸ்ட் ப்ரைஸை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா. இந்த காஸ்ட் ப்ரைஸ் மைனஸில் இருக்கு இல்லையாமா. ஸோ இது இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். ஸோ மைனஸில் இருக்கிறது இங்கே வரும்போது ப்ளஸ், தட் இஸ் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற நம்பரை அப்படியே வச்சுக்கோங்க 350. இந்த ப்ளஸ் 100 இந்த சைடு வரும்போது -100, தட் இஸ் 350 minus 100 250. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 250 rupees. ஓகேயா. ஸோ என்னெல்லாம் கண்டுபிடிச்சிக்கோ, மார்க் ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸும். மார்க் ப்ரைஸ் வந்து 400 rupees அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 250 rupees. மார்க் ப்ரைஸ் 400 rupees and cost price 250 rupees. ஓகேம்மா, டேபிள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இதுக்கு நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபார்முலாஸ்லாம் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், நெக்ஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஓகேம்மா, இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது செய்கிறது ஈஸி தான். ஓகேம்மா. ஓகே, இன்றைக்கி இதோடைய கிளாஸ் முடிச்சுப்போம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, சால்வ் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.